தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்வைத்தம் சங்கர சம்பிரதாயம் பகுதி 5. வியாசரும் சரி, புஷ்பதந்தரும் சரி, இந்த 5 மதங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவை ஒரே சமுத்திரத்தில் கொண்டு சேர்க்கிற 5 நதிகள் மாதிரி என்று சிறப்பித்தே பேசுகிறார்கள். எங்கள் தெய்வம்தான் உசத்தி என்கிறவர்களையும் ஒப்புக்கொண்டுதான் பேசியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த மனோபாவம் வேத மதத்துக்கு உகந்ததல்ல என்பதால் இவற்றை வேதத்திலிருந்து வேறாகவே சொல்லியிருக்கிறார்கள். புஷ்பதந்தர் விஷயத்திலே இது ரொம்பவும் ரசமாயிருக்கிறது. ஏனென்றால் அவரே பரமசாம்பவர்தான். சிவ மகிமைதான் அவருடைய ஸ்தோத்திரத்தின் விஷயம். 5 மதங்களும் பரமேஸ்வரன் என்கிற ஒரே சமுத்திரத்தில் கலக்கும் நதிகள்தான் என்றே இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தும் பசுபதி மதமான சைவமே நம்முடைய சனாதன தர்மமான வேத மதம் என்று அவர் சொல்லவில்லை. எதையும் தள்ளாததுதான் வேத மதம், எல்லாவற்றையும் கொள்ளுவதுதான் வேத மதம் என்பதால் இப்படி அதை பாசுபதத்துக்கு வேறானதாக சொல்லியிருக்கிறார். 3ஆம் அவர் ஒரு கவி. மும்மதஸ்தருக்கும் முக்கியஸ்தரான வியாசர் வாக்குக்கு ஒரு மதிப்பு உண்டு என்றால், சைவரான புஷ்பதந்தரே சிவனை மட்டும் சொல்லும் மதத்தை வேதத்துக்கு வேறாக சொல்வதில் ஒரு விசேஷம் உண்டென்றால், எந்த மதத்தையும் சேராமல் எந்த தெய்வத்தையும் பெரிசு சின்னது என்று சொல்லாமல் நடுநிலைமையிலிருந்து பார்க்கிற கவி வாக்குக்கும் ஒரு அலாதி சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கவியின் கருத்தை இங்கே பார்ப்போம். அந்த கவி யார்? நைஷதம் என்கிற நளச்சரித்திரத்தை எழுதிய ஸ்ரீஹர்ஷர். ரொம்பவும் காவியரசம் இலக்கிய சுவை நிரம்பிய ஒரு கட்டத்தில் உபமானம் சொல்கிற போது அவரும் 5 மத பிரஸ்தாபம் பண்ணுகிறார். தமயந்திக்கு ஸ்வயம்வரம் நடக்கிறது. அவளுக்கு நளன் மேல்தான் பிரேமை. ஸ்வயம்வரத்துக்கு வந்துள்ள நளனுக்கே மாலை போட வேண்டும் என்பது அவளுடைய உத்தேசம். தமயந்தியின் மேல் இந்திரன், வருணன், அக்னி, யமன் ஆகிய 4 தேவர்களுக்கும் கூட ஆசை. அவள் தங்கள் பத்னியாக வேண்டும் என்று ஆசை. இவளுக்கோ நளனிடம்தான் பிரியம் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்களும் அவர்களில் ஒவ்வொருவரும் தத்ரூபம் நளனை போலவே வேஷம் போட்டுக்கொண்டு வந்து விட்டார்கள். 5 நளன்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்வயம்வர மண்டபத்திலே. எது நிஜ நளன் என்று தமயந்தி எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இந்த இடத்திலேதான் ஸ்ரீஹர்ஷர் 5 மதங்களுக்கு நடுவே சத்தியதரமான அத்வைத்தம் இருக்கிற மாதிரி 5 நளன்களுக்கிடையே இருந்த சத்தியமான நளனை புரிந்து கொள்ள முடியாமல் தமயந்தி திகைத்து நின்றாள் என்கிறார். பஞ்சம கோடி மாத்திரே மதானாம் அத்வைத்த தத்துவ இவ சத்தியதரேபி லோகஹ. தரம் என்றால் ஒப்பிட்டு உயர்த்தி கூறுகிற கம்பேரட்டிவ் டிகிரி. மற்ற 4 மதங்களும் தப்பானவை என்று கவி சொல்லவில்லை. வியாசர், புஷ்பதந்தர் மாதிரி இவரும் அவற்றை சத்தியமானவை என்று ஒப்புக்கொள்கிறார். ஆனாலும் அவற்றோடு ஒப்பிட்டு அவற்றினும் சத்தியத்தில் உயர்ந்தது அத்வைத்தமே என்பதால் சத்தியதர அபி அத்வைத என்று அதை சிறப்பித்து சொன்னார். எப்படி நம் ஆச்சாரியால் சத்தியத்திலேயே 3 தினுசு பிரித்தாரோ அப்படியே ஸ்ரீஹர்ஷரும் சாதாரண சத்தியம், உத்தமமான சத்தியம் என்று பிரித்து பாரதத்தில் சொல்லப்பட்ட 5 மதங்களில் மற்ற 4ம் சாதாரண சத்தியம், அத்வைத்தமே உத்தம சத்தியம் என்கிறார். பாரதத்தில் பீஷ்ம வசனத்தில் அத்வைத்தம் என்று இல்லை, வேதாக என்றுதான் இருக்கிறது. ஆனாலும் விஷ்ணு தான் தெய்வம், சிவன் தான் தெய்வம் என்று கட்சி கட்டினால் அந்த மதம் வேதத்துக்கு வேறானது என்கிற அபிப்பிராயம் அங்கு வந்துவிட்டது. புஷ்பதந்தர் வாக்கிலும் இதே கருத்து வந்திருக்கிறது. அங்கும் த்ரயி என்று வேதத்தை சொல்லியுள்ளதே தவிர அத்வைத்தம் என்றில்லை. ஆச்சாரியாளுக்கு பிந்தி சைவம், வைஷ்ணவம் என்று ஒன்றை தாழ்த்தி இன்னொன்றை உயர்த்தி சொல்கிற மதங்கள் வந்துவிட்ட நிலையில் அத்வைத்திகளின் ஸ்மார்த்த மதம்தான் எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்கிற பூர்ண வேதமாக ஆகிவிட்டது. அதனால்தான்
ஸ்ரீஹர்ஷர் வேத மதம் என்று போடுவதற்கு பதில் அத்வைத்தம் என்றே போட்டுவிட்டார். ஒரு பக்கத்தில் அத்வைத்திகள் சைவர்கள் என்ற தப்பபிப்பிராயம் வந்து கொண்டிருந்தாலும் பிற்கால ஆச்சாரியர்கள் அத்வைத்தத்துக்கு மாறான சித்தாந்தங்களை ஏற்படுத்திய நாளாக அத்வைத்தந்தான் பூர்ணமான வேத மதம் என்கிற ஒரு அபிப்பிராயமும் இருந்திருக்கிறது. அத்வைதிகளுக்கே ஸ்மார்த்தர் என்ற பொதுவான ஆதி பெயர் நீடித்து வந்திருப்பது இதற்கு ஒரு அத்தாட்சிதான். ஸ்மார்த்தர் என்ற வார்த்தைக்கு அத்வைத்த சித்தாந்தத்தை மேற்கொண்டவர் என்றோ சங்கரரை அனுசரிப்பவர் என்றோ ரூட் மீனிங் இல்லை, அர்த்தமில்லை. பூர்ண வைதிகமான தர்மசாஸ்திர ஸ்மிருதிகளை பின்பற்றுபவர் என்றுதான் அர்த்தம். இதே மாதிரி சர்மா, சாஸ்திரி முதலான பொது பெயர்களும் முக்கியமாக ஸ்மார்த்தர்களுக்குத்தான் நீடித்திருக்கிறது. ஆச்சாரியால் தோன்றுவதற்கு ரொம்பவும் பூர்வ காலத்திய சாஸ்திரங்களில் இருந்தும் சர்மா என்பதே பிராமணனுக்குரிய ஜாதி பெயர் என்று தெரிகிறது. பிராமணனை சர்மா என்றும் க்ஷத்ரியனை வர்மா என்றும் சொல்வது பிராச்சீனமான வேத மத வழக்கு. ரவிவர்மா என்று சைத்ரிகர் இருந்தால் என்றால் அவர் க்ஷத்ரியர் என்று அர்த்தம். இப்போதும் ஒரு பிராமண பிள்ளைக்கு உபநயனம் ஆனால் தனது வேத சாகையையும் சூத்திரத்தையும் கோத்திரத்தையும் சொல்லி அவன் நமஸ்காரம் பண்ணும்போது என்ன சர்மன் என்று கேட்கிறோம். இன்ன சர்மன் என்றே அவன் பெயரை சொல்கிறான். ஐயங்கார், மாத்வர் எல்லோருக்கும் இப்படித்தான். ஆனாலும் எப்போதும் தன் பேரின் பின்னாடி ஜாதி பெயராக சர்மா போட்டுக்கொள்கிறவன் பெரும்பாலும் அத்வைத்திதான். இது இவன்தான் பூரணமாக வேத மதஸ்தன் என்று காட்டுகிறது. சாஸ்திரி என்றால் சாஸ்திரத்தை அனுசரிப்பவன். சாஸ்திரம் என்றால் வேத தர்ம சாஸ்திரங்கள் தான். இந்த பெயரையும் அத்வைத்தியான ஸ்மார்த்தன் தான் போட்டுக்கொள்கிறான். விதிவிலக்காக அபூர்வமாக ஒரு மத்வரோ வைஷ்ணவரோ சர்மா என்று போட்டுக்கொள்ளலாம். ஆனால் DS சர்மா, ரைட் ஆனரபிள் சாஸ்திரி என்கிற மாதிரி பெயரை சொன்னாலே அவர்கள் ஸ்மார்த்தர்கள் தான் என்று எடுத்துக்கொள்கிறோம்.